ஐயே, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. ஓஹோ, என்னாச்சு? இவரால எல்லா இடத்தையும் சரியா சுத்தி காட்ட முடியுமா சந்தேகப்படுறீங்களா? என்ன நம்பி தைரியமயம் கூட வாங்க. கர்சல்ல எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். ஆமா டைரக்டர் சார், உங்க ஐடியா என்ன? இந்த பொண்ணை வந்து புறப்படலாமா? பாருடா, மறுபடியும் சந்தேகம் தானா? நம்ம கேமராமேனுக்கு எப்பவும் சந்தேகம் தான். பொண்ணா இருந்தானே ஆனா இருந்தானே, நமக்கு வேண்டிய அவுட்டோர் லொகேஷன். என்னது புரியலையா? எங்க சினிமா பாஷையில அவுட்டோர் லொகேஷன்னா வெளிப்புற படப்பிடிப்புக்கு தேவையான இடம்னு அர்த்தம். ப்ரொடக்ஷன் மேனேஜர், அந்த பொண்ணுகிட்ட போய் சினிமா பாஷையில வளர்க்குறியே சுமாரு. ஏமா, இந்த பக்கத்துல இருக்கிற எல்லா இடமும் உனக்கு தெரியுமா? எந்த இடம் வேணும்? வாங்க, சும்மா வாங்க. எல்லா இடத்தையும் பாத்துட்டீங்களா? கொஞ்சம் பார்த்தோம், மீதியை நாளைக்கு பார்ப்போம். உங்க அபிப்பிராயம் எப்படி? பார்த்த இடமெல்லாம் நல்லா தான் இருந்தது. நாம எடுக்க போற சீனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா எஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு, நாளைக்கு உங்களை புலிவாசல் கூட்டிட்டு போறேன். புலிவாசலா? ஏன் சார் நான் அங்க வரணுமா? புலி வாசல் தானேயா, புலியா? உங்களா அதுவே தைரியமா கூட்டு போறேங்குது. பாத்தீங்களா ஐயா எவ்வளவு தைரியமா இருக்காரு? அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரைட், நாளைக்கு அதையும் பாத்துருவோமே. இந்தாமா வச்சுக்கோ. இவ்வளவு பணமா? உனக்குதான். நாளைக்கு நீ காட்டுற இடம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை விட டபுளா தரேன். இந்தா. ஏதடி இவ்வளவு பணம்? அதான் சினிமாக்காரங்க இல்ல, அவங்க நம்ம ஊர்ல படம் பிடிக்க வந்தாங்க, அவங்களுக்காக பரிசு ஓட்டுன கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு பணமா? இது என்னமா பிரமாதம்? நாளைக்கு நான் காட்ட போற இடம் மாத்திரம் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு, இவ்வளவு பணம் கொடுப்பாங்க. என்னம்மா இது? ஏதோ தீந்து போற வாசம் இல்ல? ஆமா, அடடே, அடுப்புல பால் வச்சிருந்த. என்னம்மா நீ? என்னம்மா இது? அடுப்புல பாலை வச்சுட்டு பார்க்காம இருந்துட்டேன், அவ்வளவு தீஞ்சு போச்சு. அம்மா, அம்மா, பாலெல்லாம் தீஞ்சு போச்சுன்னு கவலைப்படுறியா? ஏம்மா? அது இல்லம்மா, நெருப்பு மேல இருக்கிற பாலும் பருவம் வந்த பொண்ணோட வாழ்வும் கொஞ்சம் கவனம் தப்புச்சுனா இப்படித்தான் தீஞ்சு போகும்னு நினைச்சேன். அம்மா கவலைப்படாத, நானு பால் இல்ல, எரியுற நெருப்பு. அது எப்படி கரைப்படும்? அம்மா எனக்கு பசிக்கிற, சாப்பாடு போடுமா. நாங்க வர வரைக்கும் இங்கே இரு. இன்னைக்கு பக்குவமா வடிச்சாச்சு. கழுதைகளா, வடிக்கிறதுல மட்டும் பக்குவம் இருந்தா போதாது, குடிக்கிறதுலயும் நிதானம் இருக்கணும். அப்பதான் நம்ம மாட்டிக்க மாட்டோம். போன வாரம்
இந்த பையன் குடிச்சிட்டு போட்ட கூப்பாட்டுலதான் போலீஸ் நம்மள வளைச்சுக்கிச்சு. நீ என்னடா எல்லாரும் கழுதைங்க தான்டா. நான் சொல்றத கேளுங்கடா. யாரும் போலீஸ்ல மாட்டிக்க கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டா ஒருத்தன் காட்டி கொடுக்க கூடாது. சரி சரி சரி. இதுல தாண்டா நம்ம ஒத்துமையே இருக்குது. போலீஸ் போலீஸ். என் உயிரை காப்பாத்துறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரத்துல உங்களுக்கு அரசாங்கத்துல பரிசு கிடைக்கும். உன் பேர் என்ன தம்பி? சரவணன். தேங்க்யூ சார். இவங்க தலைவன் தப்பிச்சுட்டான். புலிவாசல் நீ சொன்ன இடம் தானா? இல்ல இல்ல, இது 2 கல்லு தான் இருக்கு. ஐயோ, இன்னும் 2 மைல் நடந்தா எனக்கு பிளட் பிரஷரே வந்துடும். ஐயோ, பிரஷர் கார் இங்க வந்தாலும் அதுல போக முடியாது. பிளட் பிரஷர்னா காரணம் நம்ம ரத்த கொதிப்பு. ஏங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் காய்ச்சல் அங்கேயே படுத்துக்கிட்டாரு. நீங்களும் இப்படி பின்னாங்கன்னா எப்படி லொகேஷன் பாக்குறது? நீங்க பார்த்து செலக்ட் பண்ணா தரலாம். அங்கேயே ஷூட் பண்ணிடுவோம். சரி, நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நானும் நாடகத்தை ஒரு சாராய கேஸ் அக்கா போலீஸ் கூட போய் கண்டுபிடிச்சு வந்து. அது சரி, நீ நாடகத்துக்கு வராம இருந்தா நல்லதா போச்சு. ஏன் கூட்டமே இல்ல, கிடையாது. டிக்கெட் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்து நாடகத்தை ஒத்தி போட்டேன். விளம்பரம் பண்ணணும், அப்பதான் கூட்டம் சேரும். ஐயா, விளம்பரம் பண்ற அளவுக்கு கம்பெனி நிலைமை சரியில்லை. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். மக்கள் தலைவன் எம்ஜிஆர் தலைமையில நாடகம் போட போறேன். அப்ப மட்டும் வசூலாகுமா? மக்கள் தலைவன் தலைமையில விளையாட்டா கொட்டாய் கிளியும், கூட்டம் அவ்வளவு வரும், காசு அவ்வளவு சேரும். பணத்தை எண்றதுக்கு நேரமே பத்தாது, அவ்வளவு ஆயிடும். அவர் மாத்திரம் தேதியை கொடுத்துட்டாரு, அவர்தான் என் தலையெழுத்தே மாறிடும். பட்டம் போறேன், காத்து மழை வரும்போது இருக்குது. பத்திரம். ஏமா நீ இங்க இருக்க போறியா? நான் ஏன் இங்கே இருக்க போறேன்? ஐயா, அவசரப்பட்டு இறங்காத. தண்ணி மேல இருக்கிற போல ஜோர் வேற எதுவும் கிடையாது. பத்திரம். நான் ஒரு குழப்ப கட்டவ, ஆசைதான் நிறைவேறல. அவசரப்படாம இருந்தா டிக்கெட் காசையாவது வாங்கி இருக்கலாம். அப்ப நீ நாடகத்துக்கு போயிருந்தியா? அங்க போனதுனாலதான் 2 வகையிலயும் ஏமாந்தேன். ஒரு வகையில காசு, இன்னொன்னு ஆசை. ஆமா, யாரு? ஒரு நாயகன் மேல. நாயகனா? யாரு? சொல்ல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.